வணக்கம், இனிய காலை வணக்கம். நான் உங்கள் கொங்குநாடு பரிகார குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ராவண ரஞ்சித் சுவாமிகள். ஆசீர்வாதம். ஒன்றும் இல்லை, நம்ம ஜோசப் மாமா நேற்று திருச்சியில் ஒரே அழுவாச்சு. ஐயையோ போச்சே, ஐயையோ எல்லாம் செத்தமும் செஞ்சுட்டு என் மேலே கொண்டு வந்து குத்தம் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே அழுவாச்சு. பாவம். அதுங்களை பார்த்துட்டு டிவியில் பார்த்தா அத்தனை சின்ன குழந்தைங்களும் ஒரே அடம். எதுக்கு எங்கள் மாமாவை அழுக விட்றீங்க, எதுக்கு அப்படி பண்ணுறீங்கன்னு. அவர் என்ன பண்ண, லியோ படத்தில் எனி டைம் போதையிலே கிடந்தார். படத்தில் வர்ற எல்லா படத்துலேயும் போதையில் எப்படி இருக்கிறது, சின்ன குழந்தைங்களை எப்படி லவ் பண்ணுறது, 11 வயசு பையனை கொண்டு போய் எப்படி கொலை பண்ண சொல்கிறது, 11 வயசு பையன் கொலை பண்ணால் எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி சினிமாவில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடித்து ரசிகர்லாம் உருவாக்கிட்டார். நேற்றும் சில மந்திரிகளை கூப்பிட்டு பழைய ஞாபகம், மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஞாபகம். அவர் கவர்ச்சி நடிகராக இருந்தப்போ ரசிகராக இருந்து டிக்கெட் விற்றவன் போகிறோம் 5000 டிக்கெட் விற்றுருக்கான் நேற்று. அதுலேயும் பிளாக்கத்தில் விற்றுருப்பான் போல இருக்குது. வெளியே இருக்குங்க 5000 பேர்த்துக்கும் வெளியே டோக்கனோட வெளியே நின்றுட்டுருக்கான். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கார். அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ்காரங்க டோக்கன் வச்சுருக்கனே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சட்டம். ஒரு டோக்கனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வெளியே நிற்கிறான்னா எவ்வளோ அவலம், நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோசப் மாமா, நீங்கள் இப்போ கவர்ச்சி நடிகர் கிடையாது. உண்மையாலும் தமிழக மக்களால் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்ட சினிமா கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட சிறலார், அப்புறம் குழந்தைகளால் அரும்பாலும் குழந்தைகளால் ஏற்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். உங்களை சின்ன குழந்தைங்க தான் முதலமைச்சராக இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. அதனால் நீங்கள் மறுபடியும் இந்த சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி என்னைய பழி வாங்குகிறாங்க, என் மேலே பழியை போடுறாங்க, என் மேலே வலியை போடுறாங்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எதுக்கு எல்லா இடத்துக்கும் போகிறப்பையும் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்கள எப்படி நீங்கள் முகமைப்படுத்துகிறீங்கிறது எல்லாமே தெரியும். நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளேயே வாழலான்னு நினைக்காதீங்க. வெளியே வாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் சின்ன குழந்தைங்கள உங்களை வச்சுருக்காங்க. அந்த ஒரு குழந்தை இறந்து போனப்போ இந்நேரம் கட்டி நீங்கள் இதில் தொங்க விட்டுருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சோம், எங்கள் பாலத்துக்கடியில். இங்கே திருச்சியில் அழுன்னு அழுகுறீங்க, என் மேலே பழிய போடுறீங்கன்னு. இதெல்லாம் நாங்கள் சொல்லி கேட்குறதுக்கே கேவலமாக இருக்குது. நீங்கள் ஜோசப் ஒருத்தர் துளி கூட ஒருத்தர் ஜோசப் வேஸ்ட்டு. நீங்கள் பீஸ்ட்டுக்கு தான் லாக்கி. நான் ரொம்ப வேஸ்ட்டு ஜோசப். கிண்டர் ஜாய் குழந்தைங்களை நீங்கள் குஷிப்படுத்தலாம். எங்களை மாதிரி பாருங்க, திருச்செங்கோட்டில் ஒருத்தர் தேர் சக்கரத்தில் இறந்து மாட்டி செத்துருக்கார். இதெல்லாம் கேட்கவே அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அப்படி எப்படி நீங்கள் ஒரு இது நடத்துகிறீங்க? என்ன இது? இன்னும் உங்கள் அமைச்சர்லாம் 5000 டிக்கெட்டு கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு குடோனுக்கு இதுக்குள்ளே பட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு அதுங்களை பட்டிக்குள்ளே அடைக்கிறது தான். அதுங்க மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருந்து என்னென்னா தியேட்டருக்குள்ளே அடைஞ்சு உங்களை ரசிச்சிங்க. இப்போ இருக்கிறதுங்க அந்த பட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு நீங்கள் 5000 டிக்கெட்டு கொடுங்க, 4000 டிக்கெட், அது ஒழுங்காகப்படுத்துங்க. அந்த டிக்கெட்டை ஒழுங்குபடுத்தி யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்து, அது எத்தனை பேர் பிளாக்கில் விற்றான்னு தெரியாமல் அழகாக கொண்டு வாங்க. இல்லைன்னா பெரியவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்கிட்ட கேட்குறீங்க, பெரியவங்கக்கிட்ட கேளுங்க. பெரிய பெரிய ஆளுங்கிட்ட கேட்டிங்கன்னா இதாக இருக்கும். அப்புறம் உங்கள் கட்சியோட நிரந்தர முதலமைச்சர், அதிமுகவின் எம்எல்ஏ
நமது வருங்கால ஏடிஎம்கேவின் பொதுச் செயலாளர் என்று கூட கூறப்படுகிற அனிரோஸின் மகளின் கணவரான ஆதவ் அர்ஜுனா நிரந்தர முதலமைச்சர் டிவிகேவின் அவர்தான். நீங்கள் தற்காலிகம். நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், ஒர்த்து இல்லை. அப்போ எங்கள் ஆதவ் தான் ஒர்த்து. தெளிவாக நவத்தில் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. அழுகிறதெல்லாம் நல்லது கிடையாது. உங்களால் சின்ன குழந்தைங்க எல்லாமே அழுகுதுங்க. நேற்றெல்லாம் பாருங்கள், இப்போ நிறைய குழந்தைங்க தூங்கலை. நாளைக்கு நாளை ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ண அழுது தலைவலிச்சிருக்குது. எங்கள் மாமாவை பழி வாங்குறாங்கன்ட்டு இது மாதிரி சுற்றுதுங்க. ஜோசப் மாமாவை பழி வாங்குறேன்னு. நாங்கள் எத்தனை தமிழ்நாடு ஃபுல்லாக கிண்டர் ஜாய்க்கு வேறு பயங்கர இது. அந்த கிண்டர் ஜாய் கொடுத்து ஏமாற்றலான்னா பண்ணவே முடியல. அவ்வளோ இதாக இருக்குது. கிண்டர் ஜாயே கிடைக்க மாட்டேங்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. அதையும் பிளான் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரில. அதையும் நீங்கள் அந்த குழந்தைங்கிட்ட சொல்லி அடுத்ததில் இடத்தேர்தலில் வாக்கு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கிண்டர் ஜாய் போகிறதுக்கு, கிண்டர் ஜாய் கிடைக்காததுக்கு டிவிக்கு டிஎம்கே தான் காரணம். நம்ம டிவிகே குழந்தைங்களுக்கு கிண்டர் ஜாய் கிடைக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் அவர் பேர் என்ன, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. நான் ஜோசப் மாமா என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்பீங்க போல். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஒருத்தர் இல்லாமல் முதலமைச்சரை. ஜோசப் பாய், காலை வணக்கம்.